இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து கத்தி ஹீட் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னருடைய பேக் சைட் திருப்பிக்கிட்டு நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸுக்கு இந்த பாக்ஸுடைய மூடி இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. இந்த பாட்டம் போர்ஷன் மட்டும் இருந்தால் போதும். சூப்பரான ஒரு கிச்சன் ஆர்கனைசர், அதுவும் 0 காஸ்ட்டில் நாமளே ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. டைமண்ட் கீதா, சிவகாமி செல்வம், அன்னபூரணி, காந்திமதி, வித்யா செந்தில், மரியா சுந்தரி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் வந்து ஆழம் இருக்கணும். அந்த அளவுக்கு கட் வந்து போட்டுருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு கட் விட்டுட்டு இன்னொரு கட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் நம்ம கட் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சென்டரில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நம்மளுக்கு ஒரு 3 போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ற பிளேட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, டீ கப் வைக்கக்கூடிய அந்த பிளேட்லாம், பீங்கான் பிளேட்லாம், அதெல்லாம் கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக அந்த பிளேட்டை வாஷ் பண்ணி இதிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் வடிஞ்சு கீழே வந்துருங்க.